அந்த இடத்துல வந்து எந்த அளவுல காட்டினா அது கரெக்டா இருக்கும் அப்படின்லாம் காட்ட தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க அப்பாவிகள். அவங்க வந்து வெள்ளந்திகள். அவங்களுக்கு தெரியல. அதுல ஒரு அம்மா பேசும்போது வந்து, அந்த நேரத்துக்கு அந்த படபடப்புல என்ன பேசிடுறாங்க, "இல்லைங்க, என் பிள்ளைங்க வந்து விஜய் ரசிகர் தாங்க. அவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால தான் நாங்க போனோம். எப்படியாச்சும் அவரு ஜெயிச்சு வரணுங்க. அவரு வரட்டுங்க." அப்படின்ற மாரி ஒரு அம்மா சொல்றாங்க. இன்னொரு அம்மா பார்த்தீங்கன்னா, "என் புள்ள தான் என் குடும்பத்துக்கு எல்லாமாவும் இருந்தான். எல்லாமாவும் இருந்தான். விஜய் ரசிகரா இருந்தான். அவன் பயங்கரமா விஜய் அவர்கள் மேல பற்று வச்சவனாக இருந்தான். ஆனா இன்னைக்கு அவன் போயிட்டான். இருந்தாலும் என்ன பண்றது? சரி பரவால்ல. அவன் போனாலும் பரவால்ல. ஆனா வந்து விஜய் மறுபடியும் ஜெயிக்கணும்." இந்த மாரியான வார்த்தைகள்லாம் அவங்க சொல்றாங்க. டக்குன்னு பார்க்கறதுக்கு நமக்கு, "ஏய் என்னம்மா வீட்ல ஒரு புள்ளைய பறி குடுத்துட்டு, கொஞ்சம் கூட இப்படி பேசிட்டு இருக்கிறியே!" அப்படின்ற மாரி தோணுனாலுமே கூட, இந்த இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, "என்னப்பா இவங்களுக்கெல்லாம் ஒரு சோகம் கூட இருக்காதா? புள்ளைய பெத்திருக்காங்க, புள்ளைய பறி குடுத்துருக்காங்க, கண்ல ஒரு சொட்டு தண்ணி இல்ல." இப்படின்லாம் வெளிய இருந்து ஜட்ஜ்மென்ட் பண்ணாலுமே கூட, இந்த 20 நாட்கள் அவங்க எப்படி கடந்திருப்பாங்க? 20 பகல், 20 இரவுகளை அவங்க எப்படி கடந்திருப்பாங்க?